Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட் இஸ் ஆங்குலர். ஆங்குலர் வந்து இட்ஸ் அ ஃப்ரேம்ஒர்க் யூஸ்ட் ஃபார் பில்டிங் SPS, that is single page applications, and it uses HTML and TypeScript. நம்ம JavaScript கேள்விப்பட்டிருப்போம், பட் TypeScript அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். நார்மல் அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஒர்க்கிங் அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஆங்குலர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் இட் ஃபோக்கஸஸ் மோர், அதாவது கிளைண்ட் சைட் மட்டும்தான் இட் டஸ் இட்ஸ் ஒர்க். பேக் எண்டில் வந்து கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணும், இட் டஸ் சம் லிட்டில் ஒர்க் இன் தி பேக் எண்ட். அண்ட் ஆங்குலரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஆங்குலர் 9, அண்ட் ரீசெண்டாக தே லான்ச்ட் இட் இன் February. And one more point is Angular is supported by Google, so it's one of the most important advantages of Angular. First, SPS and TypeScript இதனா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது தெரியறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நார்மல் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன். இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியர் இஸ் அ கிளைண்ட் அண்ட் ஹியர் இஸ் அ சர்வர். கிளைண்ட்னா வேறு யாரும் இல்லை, நம்ம யூசர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது we will be requesting for certain pages from the server. அந்த சர்வர் என்ன பண்ணுன்னா இன் ரெஸ்பான்ஸ் இட் வில் ரிட்டர்ன் some pages to the client. ஸோ இதுதான் நார்மலாக ஒர்க் ஆகும். நம்ம ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் சர்வர் will return pages to us. ஸோ இதுதான் நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனோட ஒர்க்கிங். அண்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே கிளைண்ட் அதே சர்வர் தான். இங்கே இப்போ சர்வர் வந்து இட் வில் ஹேவ் சம் டேட்டா. ஓகே, இப்போ கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலி தே வில் பி ஹேவிங் அன் இனிஷியல் பேஜ். அந்த இனிஷியல் பேஜ் வந்து இட் கேன் ஹேவ் சம் டிஃபால்ட் கண்டென்ட், அப்படி இல்லைனா த இனிஷியல் பேஜ் கேன் பி எம்டி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் பி ரெக்வெஸ்டிங் ஃபார் டேட்டா. பேஜ் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரெக்வெஸ்ட் ஃபார் சம் டேட்டா. ஸோ சர்வர் என்ன பண்ணுன்னா இட் வில் இன்டர்ன் ப்ரொவைட் தி ரெஸ்பான்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சம் டேட்டா. அண்ட் டேட்டா வந்து மோஸ்ட்லி JSON ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அண்ட் JSON இஸ் நத்திங் பட் JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். இட்ஸ் லைக் அ கீ வேல்யூ பேர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் அன் ஆப்ஜெக்ட் வித் சர்டன் கீஸ் அண்ட் வேல்யூஸ். அதை பற்றி ஒரு தனி வீடியோ ஐ வில் அப்லோட் லேட்டர். அண்ட் ஸோ இதுதான் ஒரு நார்மல் பேசிக் ஒர்க்கிங் ஆஃப் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா, ஸோ ஒரு நியூஸ் அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு அது என்ன விசிபிளாக இருக்குன்னா இன்னைக்குள்ளே ப்ரெசண்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போது எனக்கு ப்ரீவியஸ் டேவோட நியூஸ் ஹெட்லைன் வேணும்னா வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரெக்வெஸ்ட் ஃபார் த டேட்டா. நான் ஒரு சர்வர்ட் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ரெக்வெஸ்ட் ஃபார் கேட்பேன், எனக்கு ப்ரீவியஸ் டேவோட டேட்டா எனக்கு ஃபெச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவேன். சர்வர் என்ன பண்ணும், அதில் இருக்க அந்த டேட்டாவில் சர்ச் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் தி ப்ரீவியஸ் டேஸ் நியூஸ் ஹெட்லைன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த இனிஷியல் பேஜ் நான் சொன்னேன்ல கிளைண்ட் இனிஷியல் பேஜ், அந்த பேஜில் என்னோடய டுடேஸ் ஹெட்லைன் இருக்கும் டேட்டா. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இந்த டேட்டா இங்கே எனக்கு ஃபெட்ச் ஆகி வந்தோடனே ஐ வில் பி ரீப்ளேசிங் திஸ் நியூ டேட்டா லைக் வாட் விச் இஸ் தி ப்ரீவியஸ் டேஸ் ஹெட்லைன் வித் தி கரண்ட் டேட்டா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ புதுசாக சர்வர்லேருந்து ஃபெட்ச் ஆகி வந்த டேட்டாவை நான் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஆக்சுவல் ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இஸ். அதாவது பேஜ் அப்படியே தான் இருக்கும், the inner content will change according to the requests and responses. Okay, so this is the actual working of single page application. Then TypeScript. மோஸ்ட்லி எல்லோரும் JavaScript கேள்விப்பட்டிருப்போம், அது என்ன TypeScript அப்படின்ற டவுட் சில பேருக்கு இருக்கலாம். TypeScriptனா ஒன்றும் கிடையாது, அதுவும் JavaScript தான், பட் it will have some more advanced features along with JavaScript features. Okay, so TypeScriptனா என்ன, it's nothing but a superset of a JavaScript. ஸோ ஒன் ஆஃப் தி மெயின் ஃபீச்சர் ஆஃப் TypeScript நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். TypeScript சப்போர்ட்ஸ் ஸ்டாட்டிக் டைப்பிங், வேரஸ் JavaScript டஸ் நாட் சப்போர்ட் ஸ்டாட்டிக் டைப்பிங். ஸோ ஸ்டாட்டிக் டைப்பிங் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இப்போ அது என்னன்னு பார்ப்போம். ஹியர் இப்போது டிஃபால்ட்டாக JavaScriptல நம்ம வேரியபிள்ஸ் இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போது நான் x = 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை லாக் பண்ணியும் பார்த்துருக்கேன். எனக்கு அவுட்புட் 10 பிரிண்ட் ஆகிருக்கு. வேரஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு TypeScript பற்றி காட்டுறேன். இப்போ TypeScript கோட் பார்த்துட்டிங்கன்னா அதே கோட் தான் x = 10 டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் லாக் பண்ணி பார்த்தா ஐம் கெட்டிங் சம் எரர். என்ன எரர் வருதுன்னா
எக்ஸோட டேட்டா டைப் நான் டிஃபைன் பண்ணலை அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டாட்டிக் டைப்பிங் இஸ். ஸ்டாட்டிக் டைப்பிங்கில் நான் என்ன பண்ணணுன்னா, ஐ ஹாவ் டு டிக்ளேர் த டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிள் பிஃபோர் யூஸிங் இட். ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட்டு. இப்போ x is equal to 10னா நான் அதை ப்ரீ டிஃபைன் பண்ணணும். எக்ஸுன்றது இட் ஹேஸ் டு பி அ நம்பர் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் டைப்ஸ்கிரிப்ட் வில் ஒர்க். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைப்ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த மாதிரி மல்டிபிள் அட்வான்டேஜஸ் வந்து டைப்ஸ்கிரிப்டில் இருக்குது. நவ் கம்மிங் பேக் டு Angular consists of two main entities. ஒன்று மாடியூல்ஸ், இன்னொன்று காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் தி பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் தி Angular அப்ளிகேஷன். மாடியூல்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ், சர்வீசஸ், பைப்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு யூசர் டேஷ்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி அ மாடியூல். யூசர் டேஷ்போர்டுன்றது ஒரு பிக் மாடியூல். அந்த மாடியூலுக்குள்ள இப்போ ஆட் யூசர், டெலிட் யூசர், மேனேஜ் யூசர், இந்த மாதிரி இருக்கிற அந்த சப் டிவிஷன்ஸ் எல்லாமே ஒரு காம்பனன்ட்ஸ். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு Angular அப்படின்னா அதோட ஒரு பேசிக் ஐடியாவும், டைப்ஸ்கிரிப்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அண்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். தேங்க்யூ.